அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது இது பல காலத்து உண்மை ஒன்று. இப்போ நான் சொல்ல போகிறேன். உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? அமேசான் நிறுவனரா, எலான் மஸ்கா? இல்லைங்க. இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு வரலாற்றிலேயே அளவற்ற செல்வம் சேர்த்த ஒருத்தன் இருந்தான். அவனோட பொக்கிஷ கிடங்கின் சாவிகளை சுமக்கவே ஒரு படை தேவைப்பட்டதாம். ஆனா அவன் சேர்த்த அந்த செல்வம் கடைசியில அவனை என்ன செஞ்சது தெரியுமா? வாங்க, காரூனோட ஆச்சரியமான அதே சமயம் அதிர்ச்சியான கதையை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பழங்காலத்துல நபி மூசா அலைஹிவஸலாம் அவங்களோட சமூகத்துல காரூன்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். ஆரம்பத்துல ரொம்ப நல்லவன், பக்திமான், மூசா நபியோட உறவினன் கூட. ஆனா அவனுக்கு கிடைச்ச செல்வம் அவனையே மாத்திடுச்சு. அவனுக்கு கிடைச்ச செல்வம் எப்படிப்பட்டதுன்னா, குரான்ல அவனுடைய பொக்கிஷங்களின் சாவிகளை சுமக்கவே ஒரு பலமான கூட்டத்தினர் சிரமப்படுவார்கள்னு குறிப்பிட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, செல்வம் இல்ல, செல்வ குவியல். தங்கம், வைரம், ஆபரணங்கள்னு அவங்கிட்ட நிறைஞ்சு கிடந்ததான். இவ்வளவு செல்வம் வந்ததும் காரூன் தன்னோட நிலைய மறந்தான். அல்லாவுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு கர்வத்துல மிதக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் தான் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சான். பட்டு துணிகள், தங்க நகைகள், தங்க குவியல்களோட பல பணியாட்கள் புடைசூழ ராஜ கம்பீரமா வீதியில வலம் வந்தான். அவனை பார்த்த மக்கள் ரெண்டு விதமா பேசினாங்க. ஒரு கூட்டம், அடடா, காரூனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைக்காதா, எவ்வளவு பாக்கியசாலின்னு ஆசைப்பட்டாங்க. இன்னொரு கூட்டமோ, இதெல்லாம் தற்காலிகம், உண்மையான நன்மை அல்லாஹ் கிட்ட தான் இருக்க, பொறுமையா இருங்கன்னு புத்திமதி சொன்னாங்க. மூசா நபியோட சீடர்கள், உன் செல்வத்துல ஏழைகளுக்கு கொடு, பூமியில ஆணவம் கொள்ளாதேன்னு சொன்னப்போ காரூன் சிரிச்சான். இந்த செல்வமெல்லாம் எனக்கு என் அறிவால, என் திறமையால தான் கிடைச்சது, இதுல யாருக்கும் பங்கு இல்லைன்னு அகந்தையா பதில் சொன்னான். அல்லாஹோட அருள அவன் சுத்தமா மறந்துட்டான். காரூனோட ஆணவமும் வரம்பு மீறிய செயல்களும் உச்சக்கட்டத்தை அடைஞ்சது. அவன் நபி மூசா அவங்களோட நற்பெயரை கெடுக்க அவன் ஒரு பெண்ணுக்கு பணம் கொடுத்து, மூசா அலைஹிவஸலாம் என் கூட தீய காரியம் செய்தார்னு பொய் சொல்ல சொன்னான். அதை கேட்ட நபி மூசா அலைஹிவஸலாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அவங்க அல்லாஹிடம் உதவி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நேர்ல பார்த்த, நீ ஏன் எப்படி போய் சொன்னேன்னு கேட்டாங்க. அவ அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் காரூன் தான் என்னை ஏமாத்தி பொய் சொல்ல வச்சான்னு உண்மையை சொன்னான். உடனே அவர் அல்லாஹிடம் மன்னிப்பும் கேட்டா. இறுதியா மூசா நபி அல்லாஹுவின் கட்டளையை பெற்று காரூனை சபிக்குமாறு துவா செஞ்சாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பூமி மெல்ல மெல்ல பிளக்க ஆரம்பிச்சது. காரூனும் அவனோட ஆடம்பர மாளிகையும் அவனோட அத்தனை செல்வங்களும், ஏன் அந்த சாவிகளை சுமந்த பணியாளர்கள் கூட ஒட்டுமொட்டமா எல்லாமே சிறிது சிறிதா பூமிக்குள்ள இழுக்கப்பட்டு முழுவதுமா விழுங்கப்பட்டுச்சு. கண்ணு முன்னாடி அத்தனை செல்வமும் அந்த செல்வந்தனும் மாயமா மறைஞ்சிட்டான். அவனோட அழிவை பார்த்ததும் காரனோட செல்வத்தை பார்த்து ஆசைப்பட்டவங்க, அடடா, அல்லாதான் விரும்பினவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கறான், விரும்பினவங்களுக்கு சுருக்குறான், அவன் நமக்கு அருள் புரியாம இருந்திருந்தா நம்மையும் பூமிக்குள்ள தள்ளி இருப்பானே, இறைவனை நிராகரிச்சவங்க ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டாங்கன்னு உணர்ந்துகிட்டாங்க. காரனோட கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னா, செல்வங்கிறது ஒரு சோதனை, அது அல்லாஹோட அருள், அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். ஆணவம் கொண்டா, பேராசப்பட்டா எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதனால அழிவு தான் வரும். இன்னைக்கு நாம பார்க்குற பணக்காரங்கள் மத்தியிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த காரனோட கதை ஒரு பெரிய எச்சரிக்கை. அதனாலதான் அல்லாஹ் இஸ்லாத்தின் 3வது தூணான ஜகாத் எனும் கடமையை வகுத்துள்ளான். அது நம்ம காரூன் மாதிரி சுயநலமும் அகங்காரமும் உடையவர்களா மாறாம காப்பாற்றுகிறது. முஸ்லிம்கள் தங்களோட செல்வத்துல 2.5% பகுதியை ஜகாத்தா வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு ஜகாத் கட்டாயம் இல்லை. இந்த கதை உங்களோட மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? செல்வம் பத்தி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வரலாற்று கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போல உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா? மதீனாவில் இருக்கும் மதிப்புகளையும் மக்காவில் இருக்கும் மதிப்புகளையும் அப்சா பள்ளியில் இருக்கும் மதிப்புகளையும் நீங்கள் ஒன்றைக்காக தெரிந்து கொள்ளணுமா? இல்லை அல்லாவின் 99 திருநாமங்களையும் நீங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். உலகத்தில் நடக்கும் அநியாயம் நீதிகளை விடவும் நம்ம ஒருவரால் உதவி செய்யும் நாளை எங்களுக்கு அல்லாவிடம் கிடைக்கும் உண்மையான நீதிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா?
அதுக்கு நீங்கள் குருவான் இருக்கும் வசனங்களை முறைப்படி ஓதி பாருங்கள். நீங்கள் கடனாளியாக மௌத்தாகுவதை விட்டு நீங்கள் விலகி இருங்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாத்தில் உள்ள 5 இஸ்லாமிய குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1. தொழுகை, சதக்கா, நோன்பு, ஜக்காத், கலிமா. அவைகளை நீங்கள் முறைப்படி நீங்கள் பின்பற்றி வந்து கொண்டாலே போதும். அதுக்கு பிறகு இதில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எந்த ட்ரிங்க்ஸை இவர் குடிக்கிறான்னு நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.